தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி இளங்கோவன் விமர்சித்து வருவதை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே வெள்ளியன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் தமிழிசை, பிரதமர் நரேந்திர மோடிக்கு விசா கொடுக்க மறுத்த அமெரிக்கா இப்பொழுது சிவப்பு கம்பள வரவேற்பு மட்டுமன்றி அமெரிக்க பார்லிமென்டில் மோடி பேசியபோது 66 முறை எம்பிக்கள் கைதட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய பெருமை பெற்ற பிரதமர் மோடியை கொச்சைப்படுத்துகிறார் இளங்கோவன் என்றும், நாகரீக அரசியலை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தமிழிசை பேசினார். வரும் உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று பல நகராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் கைப்பற்றுவோம் என்ற தமிழிசை, காங்கிரஸ் தனித்து நிற்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். சகோதரர் மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நாகரிகமான அரசியலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் தமிழக முதலமைச்சரும் பிரதம அமைச்சரும் சந்தித்ததை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தினீர்கள். இன்னொன்று, பெண் தலைவர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறார் சகோதரர் இளங்கோவன் அவர்கள். அதே போல நமது அரும்பெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தொடர்ந்து மோசமாக விமர்சித்து வருகிறார். அவருக்கு ஒரு சிறு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக தேர்தலை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். இரட்டை இலக்கத்தில் போட்டி போட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைந்த பின்பும் ஒற்றை இலக்கத்தில் வெற்றி பெற்று, அதுவும் அவர்கள் வெற்றி பெற்ற பல இடங்களில் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணமாக இருந்திருக்கிறது. அதனால் வரும் உள்ளாட்சி தேர்தலில் நான் ஏற்கனவே சவால் விட்டிருக்கிறேன். நாங்கள் தனியாக நின்று நாங்கள் நகராட்சியை பிடிப்போம், நாங்கள் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்குவோம். இளங்கோவன் அவர்களே, எங்களை விமர்சித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்களும் தனியாக நில்லுங்கள். எவ்வளவு வாக்குகளை நீங்கள் வாங்குகிறீர்கள் என்பதை நாங்களும் பார்த்துவிடத்தான் போகிறோம்.